தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 16/7/2018 திங்கட்கிழமை மகம் நட்சத்திரம் மாலை 4:28 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம். ஆன்மீக பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். தும்பிக்கையானை வழிபட்டு நம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்த வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல கருத்து, பிரச்சனைகள் தீர பின்பற்ற வேண்டியவை என்ன? 8 கருத்துகள் இல்லத்துல பயன்படுத்தலாம். என்ன அப்படின்னா, முதலிலே வீட்டிலே வாரம் ஒரு முறையாவது வீட்டை சுத்தம் செய்து நல்லா கழுவி மெழுகி சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். அடுத்தது, வீட்டில் நீங்க கோலம் போடுறீங்கன்னு இப்போலாம் ஸ்டிக்கர் கோலம் எடுத்து ஒட்டிடுறாங்க. அப்படி ஒட்டக்கூடாது. புள்ளிக்கோலம் வைத்தால் உறவுகள் பலப்படுமா. உறவுகளை இணைக்கிற ஆற்றல் புள்ளிக்கோலத்துக்கு உண்டு. கோலம் போடுகிற பொழுது கூட பெண்கள் இந்த 2 விரல்களை இணைப்பார்கள். அந்த முதல் சொட்டு விரலையும் பெருவிரலையும் இணைக்கிற பொழுது அவர்களுக்குள் ஒரு காந்த சக்தி உருவாகும். உடல் ஆரோக்கியம் சீராகும். அதிகாலையில் ஓசோன் காற்றிலே இருந்தவர்கள் செய்கிற பொழுது மிக அற்புதமான பலன் கிடைக்கும் தான் கோலம் போட ஆரம்பிச்சாங்க. அதிலே புள்ளிக்கோலம் போட்டால் அந்த உறவுகளை பலப்படுத்துகிற ஆற்றல் உண்டு. அதுக்கு அடுத்து, தெய்வ படங்களை நீங்கள் திசை பார்த்து வைக்க வேண்டும். எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்க படம் வாங்கிட்டு வருவீங்க. அந்த கோயிலில் அந்த தெய்வம் எந்த திசையை நோக்கி இருக்கோ வைக்கணும். இப்ப பிள்ளையார்பட்டி போறீங்க, கற்பக விநாயகர் படம் வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா அது வடக்கு நோக்கி இருக்கிற கோவில். எனவே வடக்கு பார்த்து அந்த படத்தை வச்சாதான் அதுக்குள்ள மூலஸ்தானத்துக்குள்ள பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல குரு தட்சிணாமூர்த்தி படம் வச்சிருந்தீங்கன்னா உங்களை பார்க்கிற மாதிரி வைக்கணும். குரு பார்க்க கோடி நன்மை. ஆகையினாலே குருவை பார்த்து விட்டு தான் நீங்கள் வீட்டை விட்டு வெளியிலே வரணுமா. அதற்கு அடுத்து, அதிகாலையில பூரண கும்பம் முகத்துல நீங்க விழிச்சீங்க அப்படின்னா லட்சுமி கடாட்சம் உண்டாகும். மாவிலைகள் வைத்து, தேங்காய் வைத்து, பூரண கும்பம் வைத்து ஒன்று வைத்துக் கொண்டு அதன் முகத்திலே விழிப்பது நல்லது. எல்லாவற்றிற்கும் மேலாக இல்லத்திலே மண்தரை இருப்பவர்கள் தெய்வீக மூலிகைகளை வளர்க்க வேண்டும். துளசி, அருகம்புல், வில்வம், திருநீற்று பச்சை அப்படியெல்லாம் இருக்கு. இதுல எவ்வளவோ தெய்வீக மூலிகை இருக்கு. நமக்கு உடலுக்கு தேவையான, நமக்கு உபயோகப்படக்கூடிய மூலிகைகள், வாழ்க்கையை வளப்படுத்தும் மூலிகைகளை, தெய்வீக மூலிகைகளை வீட்டு முகப்பிலே வைத்து வளர்க்க வேண்டும். அதற்கும் மேலாக உங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க, 2 பேரும் நாங்க சேர்ந்து நடந்து வந்தாலே திருஷ்டியா இருக்கு, மறுநாளே பெட் ரெஸ்ட் ஆகிடுறாங்க அப்படிங்கிறாங்க. கணவன் மனைவி இணைந்து நடந்து வந்தாலே பக்கத்து வீட்டாருடைய திருஷ்டி பரவிடுது. திருஷ்டி ரொம்ப இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஒரு தெய்வ படத்தை வீட்டினுடைய முன் முகப்பிலே மிகப்பெரிய அளவிலே மாட்டி வைக்கணுங்கிறாங்க. அல்லது கண்ணாடியை வைக்க வேண்டும். கண்ணாடியை முகப்பிலே வைத்தால் கண் திருஷ்டி அகலுமா. நிலைக்கண்ணாடி நீங்க வச்சீங்கன்னா வர்றவங்க அந்த நிலைக்கண்ணாடியில பார்த்த பின்னால உங்களை பார்க்கிற மாதிரி நீங்க செய்யணும். அப்ப அவங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அது அவர்களுக்கே ரிட்டர்ன் ஆகி போயிடும். கண்ணாடி என்ன செய்யும்னா, நாம் சிரித்தால் அது சிரிக்கும், நாம் அழுதால் அது அழுகும். ஆகையினாலே கண்ணாடியை வீட்டு முகப்பிலே மாட்டினால் நீங்கள் எந்த எண்ணத்தோடு வந்திருக்கிறீர்களோ, சில பேர் பார்ப்பாங்க, வீடு இவ்வளவு பெரிய வீடா கட்டியிருக்காரு, இவருக்கு எப்படி வருமானம் வந்துச்சுன்னு நினைப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய திருஷ்டியா போயிடும். அது மாதிரி சில பேர் ஆரோக்கியமா இருக்கவங்கள பார்த்தா இவ்வளவு நல்லா இருக்காங்களே, உடல் வச்சிருக்காங்களேன்னு நினைப்பாங்க. மறுநாளே அவங்களுக்கு மருத்துவ செலவு வந்துடும். அப்படிப்பட்ட திருஷ்டிகள் அணுகாமல் இருக்க இதுபோன்ற கண்ணாடிகளை எல்லாம் வீட்டு முகப்பிலே வைக்கலாம். ஆக பிரச்சனைகள் தீர பின்பற்ற வேண்டிய வழிகளில் இந்த 8 வழிகள் மிகச் சிறப்பான வழி, எளிய வழி என்பதை உங்களுக்கு தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பற்றாக்குறை தீர்ந்து பணவரவு கூடுகின்ற நாள். பக்கபலமாக இருக்கும் நண்பர்களின் எண்ணிக்கை உயரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைதூரத்திலிருந்து வரும் தகவல் நல்ல தகவலாகவே இருக்கும். விரோதங்கள் விலகும். வியாபார விருத்தியும் ஏற்படும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். விடிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது. அரசு வழி சலுகைகளும் கிடைக்கும். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கின்ற நாள். அயல்நாட்டு முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே வரலாம். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமைகள் உண்டு. அந்நிய தேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று சிந்திக்கின்ற நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதனின் ஆதிக்கம் வக்ர இயக்கத்தில் இருப்பது நன்மைதான். எனவே விரையாதிபதி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே விரயத்துக்கேற்ற வரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சந்தோஷ வாய்ப்புகளை அதிகம் சந்திக்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம். தடைகளை முறியடிப்பீர்கள். நடக்காத சில காரியங்கள் இப்பொழுது நடைபெறப் போகிறது. புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு வந்து சேரும். குறிப்பாக உங்கள் இல்லத்திலே உள்ள பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நல்ல முடிவுக்கு வரும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கும் இந்த நாளில் சஞ்சலங்கள் அதிகரிக்கும்.
சந்தோஷங்கள் குறையலாம். எதற்காக நீங்கள் முயற்சி செய்தீர்களோ அந்த முயற்சியில் தடைகள் ஏற்படும். எதை நீங்கள் வாங்க நினைத்தீர்களோ அதை உடனடியாக உங்களுக்கு வாங்க இயலாது. சுக்கிரபலம் மேலோங்கி இருந்தாலும் கூட தொழிலில் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். சந்திரன் விரையாதிபதி என்பதால் விரயங்கள் அதிகரிக்கும். வரவை காட்டிலும் 2 மடங்கு செலவு வரும் நாள் இந்த நாள். எனவே இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு நட்பு வட்ட விரியும் நாள். நாடு மாற்றங்களும் வீடு மாற்றங்களும் பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அரசு வழியில் நீங்கள் ஏதேனும் சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருந்தால் அந்த சலுகைகள் கிடைக்கும். இந்த நாள் ஒரு மிக இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாள். விலகிப்போன சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவார்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். மங்கள காரியங்கள் மனையிலே நடைபெறப் போகிறது. புதிய வாகனங்கள் வாங்கி மகிழும் யோகம் உண்டு. இந்த நாளில் நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை உடனடியாக செய்ய இயலும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் நாள். இந்த இல்லத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவீர்கள். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். அது மட்டுமல்ல, திருமண முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். சுப செய்திகள் வீட்டை முற்றுகையிடும் இந்த நாள் ஒரு இனிய நாள். இன்று சதுர்த்தி என்பதால் ஆன்மீக பெருமானை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மச்சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும். இன்றைக்கு வறட்சி மாறி வளர்ச்சி கூடுகின்ற நாள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். வருங்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். தொழில் செய்பவர்கள் பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவார்கள். அதற்கு பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ள முன் வருவார்கள். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க முன்வரும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். இருந்தாலும் ஆரோக்கிய தொல்லை மட்டும் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நாள். பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாம். நட்பு பகையாகி போகலாம். மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாவீர்கள். யாரிடமும் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அந்த பொறுப்பு நடைபெறாது. மீண்டும் உங்களிடமே திரும்பி வரப்போகிறது. விரயங்கள் அதிகரிக்கும் நாள். விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டியது அவசியம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு குருவின் பார்வை பதிகிறது. குருபார்க்க கோடி நன்மை என்பதால் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். கூடுதல் லாபம் தொழிலே கிடைக்கும். நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். திருமண முயற்சிகளிலிருந்து எந்த சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பயணத்தாலும் பலன் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். உறவினர்கள் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பார்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்தும் நாள். தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறும். பாராட்டும் புகழும் கூடும். கலைஞர்களாக இருந்தால் உங்களுக்கு விருதுகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். வாகன பழுது செலவுகளால் வாட்டம் கண்ட நீங்கள் இன்றைக்கு புதிய வாகனங்கள் வாங்க ஏற்பாடு செய்திருப்பீர்கள். அதற்கு வங்கிகளின் ஒத்துழைப்பும் இருக்கும் இடத்திலேயே உங்களுக்கு சலுகைகளும் கூட கிடைக்கலாம். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வருகின்ற நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.